அனைவருக்கும் வணக்கம். பசுமை புரட்சி என்கின்ற பெயரில் மரபார்ந்த தமிழர் வேளாண்மையையும், நீல புரட்சி என்கின்ற பெயரில் நம்மோடு வளர்ந்த நாட்டு மாடுகளையும், வெண்மை புரட்சி என்கின்ற பெயரில் நாட்டு மாடுகளையும், நீல புரட்சி என்கின்ற பெயரில் கடற்கரையிலிருந்து மீனவர்களை அகற்றியும், திட்டமிட்டே கார்ப்பரேட் முதலாளிகளை, இந்திய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து தேசிய இனங்களையும் ஒழிப்பதற்காகவே இந்த திட்டங்களை காங்கிரஸ் கட்சி காலத்தில் கொண்டு வந்தார். அதை போலவே ஆபரேஷன் கிரீன் ஹட்டர் என்கின்ற பெயரில் மாவோயிஸ்டுகளை அழிக்கின்றேன் என்று சொல்லி இந்தியா முழுவதும் காடுகளுக்குள் இருந்த, மரங்களுக்கு கீழே இருந்த இயற்கை வளங்களை தோண்டி எடுப்பதற்காக பசுமை வேட்டை என்கின்ற பெயரில் ஒரு அரச பயங்கரவாதத்தை இந்தியா முழுவதும் காங்கிரஸ் காலத்தில் தான் அரங்கேற்றினார்கள். அதை இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா தீவிரமாக அமல்படுத்தி வருகின்றது. எதற்காக மரம் என்கின்ற தலைப்பில் பேச சொல்லி இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், எல்லா காடுகளையும் அழித்துவிட்டு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரத்தை வளருங்கள் என்று விளம்பரப்படுத்துகின்ற விந்தையான அரசுகள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற காடுகளை காப்பதற்காக இருந்த ஒரே ஒரு தலைவன் நம் வனக்காவலன் ஐயா வீரப்பன் இருந்தார். அவரையும் அழித்தார்கள். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் காடுகளில் இருக்கின்ற மரங்களை காக்கின்ற காவல் அரண்களாக இருந்த மாவோவிய தோழர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எஞ்சி இருப்பது சின்னஞ்சிறிய காடுகளும் ஒரு சில அரிய வகை மரங்களும் எங்கே இருக்கின்றது என்றால் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கின்றது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளைத்தான், அங்கே இருக்கின்ற சோலை வனங்களை அழித்துதான் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட மாடல் அரசு அங்கே இருக்கின்ற மலைகளை அழித்து கேரளாவிற்கு கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி சூழலில் தான் மரங்கள் இந்த மண்ணிற்கு உரங்களாக எவ்வளவு தேவை என்பதை நம் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருந்தார். எனவேதான் ஐயா சொல்வார், விதைகளை ஆயுதமாக ஏந்துவோம் என்று. உலக வரலாற்றில் ஆயுத எழுத்து என்றை உருவாக்கி சொல்லுக்குள் ஆயுதத்தை பாதுகாத்தவன் தமிழன். அதே போல இந்த இயற்கையை, இந்த மண்ணை காக்க வேண்டும் என்றால் விதைகளை ஆயுதமாக்கி, மரங்களை உருவாக்கி இந்த மண்ணின் வளத்தை காக்க வேண்டும். அப்பொழுதுதான் பருவம் தப்பாமல் மழையை பெற்று வேளாண்மையை நாம் சிறப்பாக நடத்த முடியும் என்கின்ற காரணத்தினால் தான் அவர் மனிதர்களை விட மரங்களை நேசித்தார். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் நம்மாழ்வார் மட்டும் நேசிக்கவில்லை, தமிழ் இனமே மரங்களை எப்படி நேசித்தது என்பதற்கு நற்றிணையில் ஒரு பாடல் இருக்கின்றது. எட்டு தொகை நூலில் நற்றிணையில் 172வது பாடல், விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்த மறந்தனும் துறந்து கால்முளையாகைய நெய்யை தீம்பால் புன்னையது நலனே என்கின்ற ஒரு பாடல். இந்த பாடலில் சொல்கின்ற பொருள், வீட்டில் தாய் தந்தை இல்லை, தலைவி காதலி தனியாக இருக்கின்றார். காதலியை சந்திப்பதற்காக, தனிமையில் இருக்கின்ற காதலியை சந்திப்பதற்காக தலைவன் காதலன் வருகின்றான். வீட்டிற்கு பின்னே உள்ள தோட்டத்தில் சந்திப்பதாக, அவர்கள் 2 பேரும் சந்திப்பதாக சொல்லி தோட்டத்திற்கு பின்புறம் செல்கின்றார்கள். அங்கே குயில் கூவிக்கொண்டிருக்கின்றது, மயில் ஆடிக்கொண்டிருக்கின்றது, வெள்ளை மணல்கள் குவிந்து கிடக்கின்றது. இங்கே உட்கார்ந்து 2 பேரும் பேசுவோம் என்று தலைவனும் தலைவியும் காதலனும் காதலியும் சொல்லும் பொழுது, வேண்ட வேண்டாம், இந்த மணல் திட்டு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தூர போவோம் என்று சொல்கின்றார். கொஞ்சம் தூர போகும் பொழுது அங்கே ஒரு புன்னை மரம் நின்று கொண்டிருக்கின்றது. அந்த புன்னை மரத்தில் நிழலில் நான் உட்கார்ந்து பேசலாம் என்று தலைவன் சொல்லும் பொழுது
தலைவி சொல்கின்றார், காதலி சொல்கின்றார், புன்னை மரத்திடம் போக வேண்டாம், நான் ஏன் என்று பதட்டத்தோடு காதலன் கேட்கின்றான். அதற்கு தலைவி சொல்கின்றால், காதலி சொல்கின்றால், நான் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த பகுதியில் தான் விளையாடுவோம், இந்த வெண்மணர் பரப்பில் நாங்கள் விளையாடுவோம். அப்படி விளையாடுகின்ற பொழுது புன்னை மர விதைகளை நாங்கள் உள்ளே மறைத்து மறைத்து வைத்து விளையாடுவோம். அப்படி விளையாடுகின்ற பொழுது நாங்கள் ஒரு புன்னை மர விதைகளை மறந்து விட்டு சென்றது இன்றைக்கு ஒரு செடியாக வளர்ந்தது. அந்த செடி வளர்கின்ற பொழுது எனக்கு என்னுடைய தாய் நெய்யும் பாலும் தண்ணீரும் ஊட்டி வளர்த்த பொழுது நானும் அந்த புன்னை மர செடிக்கு நெய்யும் பாலும் தண்ணீரும் ஊட்டி வளர்த்தேன். இன்றைக்கு என்னை போலவே நான் வளர்ந்து குமரியாக இருப்பது போல் அதுவும் வளர்ந்து ஒரு மரமாக நின்று கொண்டிருக்கின்றது. என்னை இந்த மரத்தை, இந்த புன்னை மரத்தை வளர்க்கும் பொழுது என் தாய் சொன்னால், அது வெறும் புன்னை மரம் மட்டுமல்ல, அது உன்னுடைய தங்கச்சி என்று நினைத்து வளர்த்து ஆளாக்கு என்று சொன்னால், அதே போல என் தங்கச்சியாக நினைத்துதான் இந்த புன்னை மரத்தை நான் பாதுகாத்து வளர்த்து வந்திருக்கின்றேன். தங்கச்சி பக்கத்தில் இருக்கின்ற பொழுது நீயும் நானும் காதல் மொழி பேசி சிரித்துக் கொண்டிருந்தால் என் தங்கை தவறாக நினைக்க மாட்டாளா என்கின்ற ஒரு பண்பு அன்றைக்கு மரத்தையே தங்கையாக பார்க்கின்ற ஒரு பண்பாடு நம்மிடத்தில் தமிழ் சமூகத்தில் இருந்தது. அந்த மரத்தை எல்லாம் இன்றைக்கு அழித்து விட்டு வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கள் என்று திராவிட அரசு சொல்கிறது. எல்லா மரத்தையும் எல்லா காடுகளையும் அழித்து விட்டார்கள். இன்றைக்கு விஞ்சி இருப்பது எங்கு பார்த்தாலும் காடுகள் இறந்த இடத்தில் காங்கிரீட் காடுகளாக வெறும் மண்டபங்களும் வீடுகளும் மால்களும் நிறைந்து நிற்கின்றது. இதற்கு மாற்று என்ன? ஒவ்வொரு நாளும் நம்மாழ்வாரின் சிந்தனையை உணர்ந்து மரங்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். மரங்களை காத்த ஐயா வீரப்பனாரை நாம் கடத்தல்காரன் என்று கொண்டு விட்டோம். மரத்தை காப்பதற்காகத்தான் இந்த களத்தில் ஐயா நம்மாழ்வார் என்றார். அவருடைய மரணம் எப்படி நேர்ந்தது என்று உண்மையிலேயே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது, ஆச்சரியமாக இருக்கின்றது. எனவே இந்த இயற்கையை நேசித்த ஐயா நம்மாழ்வார் கண்ட கனவை நிச்சயம் நாம் தமிழர் அரியணை ஏறுகின்ற பொழுது நாம் தமிழர் கட்சியும் எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானும் நாங்கள் முன்னெடுப்போம், அதை நிறைவேற்றுவோம். எனவே மரங்களை காப்பது என்பது வெறும் மரம் வளர்ப்பல்ல, இந்த மண்ணினுடைய உயிர் தன்மையை நாம் காப்பதற்கு சமம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஐயா நம்மாழ்வாருக்கு புகழ் வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.